அன்பான சகோதர சகோதரிகளே, அதிக நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, சாலமோன் கர்த்தரிடம் கேட்ட காரியம் என்னவென்றால், ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை என்னதென்று வகையறுக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். சாலமோன் கேட்ட இந்த காரியம் ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையால் தேவன் சாலமோனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வரத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் கர்த்தர் சாலமோனுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும், அவர்தான் சிறந்தவர், அவருக்கு சரியானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்கிற ஒரு பெரிய கிருபை தந்தார். ஆகவே நாம் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளும்போது, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் வேண்டிக் கொள்ளும்போது, கர்த்தர் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வார் என்பது இந்த காரியத்தின் மூலம், இந்த வார்த்தையின் மூலம், சாலமோன் கொடுத்த வரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசப்பா, இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் தகப்பன ஞானமுள்ள இருதயத்தை தாங்க தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு படிப்பில் ஞானம், ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொழிலில் நடத்துவதற்கு ஞானத்தை தாங்க தகப்பனே. சுவிசேஷத்தை ஆண்டவரை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஊழியம் பண்ணுறதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே, பெண்களாகி எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண் மக்களுக்கும் ஞானத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே முதியோர்களுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி, எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தினந்தோறும் வழி நடத்துங்கப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நித்திய வாழ்வுக்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் சொந்தமாக்கி ஆண்டவரே ஆண்டவரே இயேசப்பா கொண்டு போகும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நீதிமானுக்கு மாற்றுங்க தகப்பனே. நன்றிப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிகன மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெறும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன்.